உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு கர்நாடக அரசு வழங்கிய நீர் எவ்வளவு, வழங்க வேண்டியது எவ்வளவு என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி நீரை தராமல் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்று தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் மூலம் இது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடகா காவிரியில் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட நீரை தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைத்தது புள்ளி விவரங்கள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைத்தது புள்ளி விவரங்கள் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? அருணா, மே மாதம் ஜூன் மாதம் இடைவெளியில மேட்டூர் அணையிலிருந்து பாசன வசதிக்காக தமிழ்நாட்டிற்கு நீர் திறந்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு திறக்கவில்லை. அதற்கான காரணம் மேட்டூர் அணையிலே நீர் இருப்பு இல்லை. காவிரி வழியாக கர்நாடகா உரிய நீரை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டிற்கு வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் அதுவும் வழங்கவில்லை. இந்த விவகாரங்கள் கடந்த 2 மாதங்களாகவே தமிழ்நாட்டில் விவசாயிகள் மத்தியில பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில இன்று மத்திய அரசு சில முக்கியமான புள்ளி விவரங்களை இந்த காவிரி விவகாரங்கள் தொடர்பாக மக்களவையில சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த விவரங்களை நாம் எடுத்திருக்கிறோம். அந்த விவரங்களின் அடிப்படையில உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒவ்வொரு மாதத்திற்குமே தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா காவிரி வழியாக வெளிகுண்டுவிலிருந்து திறந்துவிடப்பட வேண்டிய நீர் அளவு எவ்வளவு, ஆனால் எவ்வளவு நீரை நடப்பாண்டுக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில நடப்பாண்டு ஜூன் மாதத்திற்கு கர்நாடகா 9.19 டிஎம்சி நீரை வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் வெறும் 2.915 டிஎம்சி நீர் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு கர்நாடகா வழங்கி இருக்கிறது. இதே போல ஜூலை மாதத்திற்கு, அதாவது நடப்பு மாதத்திற்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 31.24 டிஎம்சி நீரை வழங்கி இருக்க வேண்டும் கர்நாடகா, அதாவது திறந்திருக்க வேண்டும். ஆனால் அதுவும் செய்யப்படவில்லை. மாறாக வெறும் அரை டிஎம்சி அளவை விட குறைவான நீர் மட்டுமே, தோராயமாக சொல்ல வேண்டும் என்றால் 0.459 டிஎம்சி நீரை மட்டுமே கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு காவிரியில திறந்து விட்டிருக்கிறது என்ற புள்ளி விவரங்களை மத்திய அரசு இன்று அதிகாரப்பூர்வமாகவே நாடாளுமன்றத்துல வழங்கி இருக்கிறார்கள். நடப்பாண்டு ஜூன் மற்றும் ஜூலை மாதத்திற்கு 40.43 டிஎம்சி நீரை திறந்திருக்க வேண்டும் கர்நாடகா. ஆனால் வெறும் 3.374 டிஎம்சி நீரை மட்டுமே கர்நாடகா வழங்கி இருக்கிறது அப்படின்றது மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதத்திற்கு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடகா காவிரியில 45.95 டிஎம்சி நீரை வழங்க வேண்டும். ஆனால் இந்த நீரையும் திறக்காவிட்டால் தமிழ்நாட்டினுடைய 11 மாவட்டங்கள், குறிப்பாக காவிரியை நம்பி இருக்கக்கூடிய 11 மாவட்டங்கள் கடுமையான வறட்சியை சந்திக்க நேரிடுவார்கள் என்பதும் மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. மத்திய அரசை பொறுத்தவரையிலுமே இந்த புள்ளி விவரங்கள் அனைத்துமே காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் உள்ளிட்ட பல்வேறு கூட்டங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல் மற்றும் புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இந்த தகவல்களை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். தற்போதைய சூழல்ல கர்நாடகா இந்த குறிப்பிட்ட நீரை வழங்க மறுப்பதன் காரணமாக தமிழ்நாடு ஒரு பெரும் நீர் பற்றாக்குறையை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது மத்திய அரசினுடைய இந்த புள்ளி விவரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.